ஓயாது குமரா உயர்கதிதான் மனத்தில் இருந்தபடியே தரிசிக்கக்கூடிய 6 நூபுர கங்கை வடிவாக தரிசிக்கலாம் என்று நம்முடைய அறுவடை வீட்டினுடைய தத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள் பெரியவர்கள். மதுரைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், ஒரு பக்கம் முதல் படை வீடு, மற்றொரு பக்கம் 6ஆம் படை வீடு. முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் ஒரு பக்கலும், 6ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த பழமுதிர்ச்சோலை மறுபக்கத்திலுமாக மிகச் சிறப்பாக காட்சி தருகிறது. மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம், எங்கே பார்த்தாலும் தலைகளாக மிகச் சிறப்பாக காட்சி தருகிறது. இத்தனை மக்களெல்லாம் கூடியிருந்து எம்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மிகச்சீரோடும் சிறப்போடும் வலிவோடும் பொலிவோடும் முதல் படை வீடாக திகழக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே மகா கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். இதோ இந்த விடியல் நமக்கு அனைத்து நலன்களையும் அள்ளித்தரக்கூடிய விடியலாக புலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விடியற்காலையிலே எம்பெருமானுடைய திருமண கோல காட்சியோடு திகழக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த திருப்பரங்குன்றம், நம்முடைய சகோதரி கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் சொன்னது போல, இங்கே அறுசமயத்துக்குள்ள வழிபாடுமாக இருக்கக்கூடிய எம்பிராட்டியாக துர்காம்பிகை வீற்றருளி அருள்வாளிக்கின்றாள். பவளச் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பவளக்கனி பெருமாளாக எம்பெருமான் காட்சி தருகிறார். விநாயக சிவபெருமானே இங்கே மலை வடிவமாக காட்சி தருகிறார். இங்கேயும் கூட கிரிவலம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கான மலையாக, நமக்கான திருப்பரங்குன்றமாக, நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து சமயத்தினுடைய அடிப்படை நாதமாக விளங்க இடைமருது ஏதோ அடியார் குளிர் நீர் சுமந்து ஆட்ட வேலுண்டு வினையில்லை பயிலுண்டு பயம் புகனுண்டு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு